வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 19 பெங்களூர் vs டெல்லி. ஸோ இன்றைக்கி மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்குது. துபாய்னாவே நல்லாவே நமக்கு தெரியும், கண்டிப்பாகவே பெரிய கிரவுண்டு தான். ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்தவரை நல்லாவே பேட்டில் வாங்குவாங்க. கண்டிப்பாகவே பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரவுண்டு. ஸோ பவுலர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ வரையும். ஸோ அதனால நம்ம ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் எடுக்கிறது நல்லா சேஃப்டி. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் அந்தளவுக்கு இருக்காங்க. ஸோ யாரையும் மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். கண்டிப்பாகவே ஓப்பனிங் இறங்குறவங்க சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் கூட ஓரளவுக்கு விக்கெட் விடாமல் ஆடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனை கண்டிப்பாக நம்ம எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டோம்னா பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் எடுத்தாலும் ஜஸ்ட் சேஃபர் ஜோனில் இருப்போம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் பெஸ்ட்டு ட்ரீம் 11 வீடியோ டிப்ஸ்னு நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தால் உடனே பாருங்கள். அது கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் இல்லாமல் பவுலரும் 9.5லலாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நமக்கு பாயிண்ட் ஷார்ட்டேஜுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார், செம்ம ஃபார்மில் இருக்காருங்க, சூப்பராகவே ஆடிட்டுருக்காரு. அதுவும் இந்த கிரவுண்ட்னா சொல்லவே தேவையில்லை, விக்கெட் விடாமையே நல்லாவே ஆடுவார், கீழே தட்டி தட்டி ஆடுவார். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஓவர் இருக்கும்போது நல்லா ஹிட் பண்ணுவார். கண்டிப்பாக இவர் எடுத்தால் நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த். இவர் கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தாங்க. இறங்கினாருன்னா இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சொதப்புவார். எனக்கு தெரிஞ்சு அடிக்க போய் ஏமாந்து அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இவர் வரும்போது ஸ்பின்னர்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாகவே கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால இப்போதைக்கு நான் இவரை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்கு போயிடலாம். விராட் கோலி இருக்காருங்க, நல்லாவே கம்பேக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச்சும் சூப்பராக ஆடி கொடுப்பாரு. அதுவும் இந்த மாதிரி துபாய் கிரவுண்டுனா ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்குங்க. ரொம்ப பொறுமையாக ஆடுவார். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரவுண்டு அவருக்கு. அதனால நான் கோலி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கர் தவான் இருக்கார். அவருக்கும் சேம் கோலி மாதிரியே அவரும் தட்டி தட்டி ஆடக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பாக இவரும் ஒரு நல்ல 30+, 50+ ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்திங்கன்னா நல்லா கிரவுண்டை ஜட்ஜ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக இவருக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். அஜின்கே ரஹானே இருக்க மாட்டார். இவரும் பார்த்தீங்கன்னா ஃபின்ச் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தாங்க. ஸோ இவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் வேணால் எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதிகமாக இவர் பெரிய ஷாட் போக மாட்டார். ஆனால் கீழேயே நல்லா ப்ளே பண்ணி ஆடுவார் கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் இவரை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா இருக்கார். ஹெட்மேயர் வந்து கண்டிப்பாக இவர் இறங்கவே மாட்டேறாருங்க. இவரை நம்பி எடுக்கிறதே வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினிஸை முன்னாடி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ பிருத்வி ஷாவை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரவுண்டிங்கில் அவர் பெரிய ஷாட்டுக்கு போனால் கண்டிப்பாக அவுட் ஆவார். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஃபேஸ் பவுலிங் போடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கனால இவரை நான் எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 30+ ஆச்சும் ஆடி கொடுத்தாருன்னா அது போதும். ஸோ தேவ்தத் படிக்கல் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காருங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் நீங்கள் நினைப்பீங்க. 4 மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருக்காரு. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரபாடா இருக்கார் அண்ட் நாட்ஜே இருக்கார். 2 பேருமே ரொம்ப ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடியவங்க. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் போயிடலாம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறங்குறாரு. ஆனால் டெல்லி வந்து முன்னாடி விக்கெட் விட்டால் மட்டும்தான் இவர் வராரு. ஸோ சிவம் டுபே இருக்கார். இப்போதைக்கு இந்த 2 பேரில் யார் பெட்டர் ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவம் டுபே தாங்க பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதனால் இவரை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ மேபி வந்து டெல்லியில் பேட்ஸ்மேன் இல்லைனா வேணால் நம்ம எடுத்துக்கலாம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை. 3 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ ஒரு பவுலர் பத்தலைன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிவம் டுபேவோடு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஆல்ரெடி இதில் 4 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதனால் சிவம் டுபே வேணாம், மார்க்கஸ் ஸ்டாயினிஸை எடுத்துக்கலாம். ஓகே, இவர் எடுத்தாலும் பவுலிங்லேயும் கொஞ்சம் டெட் ஓவர் போடுறாரு. அதனால் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் அவர் எடுத்துக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் வேணாம், 3 பவுலர் வேணும் நமக்கு இப்போது. ஓகே, ரபடா இருக்கார். கண்டிப்பாகவே மேட்ச்க்கு 2 விக்கெட் கேரண்டி எடுத்து கொடுப்பாருங்க. அதனால் இவரை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் இது கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறனால இவரை நம்ம எடுக்கலாம். ஆனால் எல்லாருமே 9 பாயிண்ட்ஸில் எடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக பாயிண்ட் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் அஸ்வினை விட்டுட்டு சகையில் எடுக்கிறேன். இந்த கிரவுண்டில் தரமாக போடுவாருங்க. கண்டிப்பாகவே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் சகையில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால நான் ஒரு பெரிய பிளேயரை விட்டு தான் ஆகணும். யாரை விடலான்னு பார்த்தீங்கன்னா 9.5, 10 சிக்கர் தவான். இந்த கிரவுண்டில் சிக்கர் தவான் விடுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க.
ஸோ இன்னொன்று வேணால் பண்ணலாம். ஏபிடி வில்லியர்ஸ் முன்னாடி வரமாட்டார். இந்த கிரவுண்டில் விக்கெட் போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ டாப் 3 பேட்ஸ்மேனை நம்ம எடுத்துகிட்டு ஏபிடி வில்லியர்ஸை விட்டுலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஏபிடி வில்லியர்ஸை எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இவரை விட்டுருங்க. மேபி அவங்களே நல்லா ஆடுவாங்க டாப் ஆர்டர்ஸே. ஸோ இப்போதைக்கு நான் பாயிண்ட் ஷார்ட்டேஜுக்காக இவரை நான் விட்டுறேன். ஓகே, சிம்ரன் ஹெட்மயர் கூட இருக்கார். அவரும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, டிவிலியர்ஸ் இருக்கட்டும். ரிஷப் பண்ட் அவுட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக சிம்ரன் ஹெட்மயர் தான் வருவார். ஸோ நான் வந்து தவானை விட்டுட்டு சிம்ரன் ஹெட்மயர் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஷார்ட்டேஜுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாகவே உங்களுக்கு நாங்கள் டெலிகிராமில் பெஸ்ட்டு டீம் அனுப்புகிறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து யார் பேட்டிங் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து நம்ம யாரை எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் போட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் நார்ஜ் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால இவரை நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேக்ஸிமம் கோலி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் பேக் டு ஃபார்ம் வந்துட்டா வேறு லெவலில் ஆடுவாருங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 1 டவுனில் வேறு இறங்குறாரு. அதனால இப்போதைக்கு வந்து நான் கேப்டன் வந்து கோலியவே போட்டுக்கிறேன். ஸோ மேபி அவர் சொதப்புறாருன்னு நம்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிவிலியர்ஸே போட்டுக்கலாம். ஸோ வைஸ் கேப்டன் வந்து யாரை போடலான்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தான். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. நீங்கள் பவுலர்ஸை கூட போடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பேட்டிங் வந்து விக்கெட் அந்தளவுக்கு விட மாட்டாங்க. தட்டி தட்டி ஆடினாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் விக்கெட் எடுக்கிறது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வைஸ் கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயரே போட்டுறேன். ஸோ 2 பேருமே சூப்பராக ஆடுவாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேரையும் நான் போட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இதில் டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் மட்டும்தான் டவுட்டு. சிம்ரன் ஹெட்மயருக்கு பதிலாக நமக்கு வந்து சிக்கர் தவான் எடுக்கணும். நம்ம பாயிண்ட் ஷார்ட்டேஜ்னால இப்படி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாகவே நமக்கு பாயிண்ட் ஷார்ட்டேஜ் வேணும்னா நம்ம ரபடாவை கூட விட்டுடலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கிறது கஷ்டம்தான். ஸோ ரபடாவை விட்டுட்டு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் இருக்க பவுலர் யாராச்சும் ஒருத்தவங்க எடுக்கணும் டெல்லியில். ஓகே, நார்ஜே இருக்கார். அவர் போக கம்மி பாயிண்ட்ஸில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்தால் ஈஸியாக எடுக்கலாம் சிக்கர் தவானை. ஓகே, சிம்ரன் ஹெட்மயரை விட்டுட்டு தவான் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடானா இருக்கார் பெங்களூரில். ஓகே, இவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுலிங் போடுவாருங்க. ஸோ இவருக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. அதனால இவரை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரபடா எடுத்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் அடி வாங்குவாங்க கண்டிப்பாகவே பெங்களூரில். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ரபடாவை விட்டுருக்கேன். நார்கே வந்து கடைசியில் டெட் ஓவரில் போடுவார். ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் வந்து ரபடா விட்டுருக்கேன்னா ரபடாவா இல்லை சிக்கர் தவானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தவான் ஒரு 50 கூட ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரபடா வந்து மேபி விக்கெட் எடுக்காமல் விட்டார்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் எல்லா மேட்சும் அவர் விக்கெட் எடுப்பார். நம்ம லாஸ்ட் மினிட்ல எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணி நான் முடிஞ்ச வரை ரபடா எடுத்து தரேன். கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப் நவீன் and Preethi.